வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம். இதில் பயிற்சி 7இல் 1ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பில் கீழ்வரும் 3 பிரிவுகள் உள்ளன. இப்போ பாருங்க, முதல்ல அறிவியல் பிரிவு. அறிவியல் பிரிவில் 3 பிரிவு இருக்குது. இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் எடுக்கலாம். இயற்பியல், வேதியியல், கணிதம், கணினி அறிவியல் எடுக்கலாம். இயற்பியல், வேதியியல், உயிரியல், மனையியல் எடுக்கலாம். இது ஒரு 3 பிரிவு இருக்குது அறிவியல் பிரிவில். கலை பிரிவிலையும் பாருங்க, ஒரு 3 பிரிவுகள் இருக்கு. கணக்கு பதிவியல், வணிகவியல், பொருளாதாரம் மற்றும் வணிக கணிதம். கணக்கு பதிவியல், வணிகவியல், பொருளாதாரம் மற்றும் கணினி அறிவியல், வரலாறு, புவியியல், பொருளாதாரம், இந்த மாதிரி ஒரு 3 பிரிவுகள் இருக்கு. அதுக்கடுத்து தொழில் பிரிவு பாருங்க. உயிரியல், செவிலியம் கருத்தியல், செவிலியம் செய்முறை 1 மற்றும் செவிலியம் செய்முறை 2ன்னு இருக்கு. மனையியல், ஆடை அலங்காரம் கருத்தியல், ஆடை அலங்காரம் செய்முறை 1 மற்றும் ஆடை அலங்காரம் செய்முறை, இந்த மாதிரி இருக்கு உள்ளது. எனில் ஒரு மாணவர் தனக்கு வேண்டிய ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கு எத்தனை விதமான வாய்ப்புகள் இருக்கிறது? மொத்தம் பாருங்க, அறிவியல் பிரிவில் எத்தனை இருக்கு? 3 வாய்ப்புகள் இருக்கு. முதல் இது எடுக்கலாம், 2வது எடுக்கலாம், 3வது. அப்போ 3 வாய்ப்புகள் இருக்கு. இந்த கலை பிரிவிலையும் பாருங்க 3 இருக்கு. 1 2 3. அப்போ இதுல ஒரு 3 வாய்ப்புகள் இருக்கு. இந்த தொழிற்பிரிவில் பாருங்க எத்தனை இருக்கு? 1 2, 2 வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்ன செய்யணும்? அந்த மாணவர் ஒன்னே மட்டும்தான் எடுக்கணும். அப்ப அதுக்கு மொத்தம் எத்தனை பாடப்பிரிவுகள் இருக்கு? இதுல ஒரு 3, இதுல ஒரு 3 6, இதுல ஒரு 2 8. அப்ப இந்த 8 பிரிவுகள் ஏதாவது ஒண்ணு அவரே எடுத்துக்கொள்ளலாம், அந்த மாணவர் எடுத்துக்கொள்ளலாம். அதான் நம்ம எடுத்து எழுத போறோம் பாருங்க. அறிவியல் பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கு 3 வழிகள், கலை பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கு 3 வழிகள், தொழில் பிரிவை தேர்ந்தெடுக்க 2 வழிகள். எடுத்து எழுதலாமா? பாருங்க, அறிவியல் பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகள் 3, கலை பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகள் 3, தொழிற்கல்வி பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் 2. இப்ப பாருங்க, மாணவர் தனக்கு வேண்டிய பாடப்பிரிவினை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அறிவியல்ல 3 இருக்கு. அதுக்கடுத்து கலை பிரிவில் ஒரு 3 இருக்கு. தொழில் பிரிவில் ஒரு 2 இருக்கு. எல்லாத்தையும் கூட்டிக்கிற வேண்டியதான். கூட்டுங்க, 3 கூட்டினா 6, 6 2 8. இதான் நமக்கு தேவையான வாய்ப்புகள். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.